இது வரைக்கும் இயற்கை விவசாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் பேச போகிறது தமிழர் விவசாயம். அவர் என்ன சொல்கிறாரு, வரப்பை மட்டும் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். வரப்பை எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், எவ்வளோ அகலம் வைக்கணும், எவ்வளவு ஸ்லோப்பாக வைக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க. அவர் அங்கே தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மனைவிக்கு வேணுங்கிறத கொஞ்சமாக கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் பக்கத்து மளிகை கடையில் கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கிட்டு வருவாராமா. டெய்லி காசு சம்பாதிக்கிறவன் தான் விவசாயிங்கிறாங்க. தமிழர் விவசாயம். இது வரைக்கும் இயற்கை விவசாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் பேச போகிறது தமிழர் விவசாயம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இயற்கை விவசாயத்தில் எப்படியெல்லாம் நாம் விவசாயம் பண்ணலாம், இந்த பஞ்சகவியம், மீன், அது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. தமிழர் விவசாயம் என்னென்னா எதுவுமே இல்லாமல் விவசாயம் பண்ணுறோம். இதை மயிலாடுதுறையில் திரு ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் மட்டும்தான் சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்மாழ்வாருக்கு பிறகு இவருக்கு தான் அதிக நாலேஜ் இருக்கும், வேறு யாருமே கிடையாது. அவரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பழமொழி இருக்கும், வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்களா, அதுதான் தமிழர் விவசாயம். அவர் என்ன சொல்கிறாரு, வரப்பை மட்டும் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். வரப்பை எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், எவ்வளோ அகலம் வைக்கணும், எவ்வளவு ஸ்லோப்பாக வைக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க. இப்படி தான் விவசாயம் பண்ணாங்களாமா. இவர் சொல்கிற மாதிரி வரப்போட ஹைட்டு, பிரெத்து, அதோட அகலம், அதை சைடாக இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் செஞ்சுட்டா ஒரே ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை மழை வந்தால் அந்த பூமிக்கு தண்ணியே தேவையில்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, விவசாயிங்கிற பேரில் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் கேட்குறோம், என்ன பண்ணுறீங்க விவசாயம் என்ன பண்ணுறீங்க, 10 ஏக்கருக்கு தென்னை மரம் போட்டிருக்கேன், 10 ஏக்கருக்கு மாமரம் போட்டிருக்கேன், பருத்தி போட்டிருக்கேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம் அவர்கள் சொல்கிறார், இப்படி யாராவது சொன்னால் அவர் விவசாயியே அல்ல, வியாபாரிங்கிறார். 10 ஏக்கருக்கு பருத்தி போட்டிருப்பாருங்க, 10 ஏக்கருக்கு நெல் போட்டிருப்பாருங்க. இவர் பச்சை மிளகாக்கு மளிகை கடையில் அண்ணாச்சிட்டு போய் வாங்குவார். நீ என்ன விவசாயம் திட்டுறாருங்க. அவர் தோட்டத்தில் ஒரு ஏக்கரில் வரப்பு எவ்வளோ அகலம் தெரியுங்களா, 10 அடி வரப்பு, கார் போகலாம். வரப்பே அவர் போட்டிருக்க வரப்பு இருக்குங்களா, 10 அடி அகலங்க. உயரம் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் 10 அடி நான் பார்த்துக்குங்க, 10 அடி வரப்பு சுற்றி வச்சு ஒரு 8 மாதிரி வரப்பு வச்சு 2 பக்கம் நடுவில் மட்டும் நெல் வச்சுருக்காரு. இந்த வரப்பில் பச்சை மிளகா, தக்காளி, பூசணிக்காய்னு என்னென்னமெல்லாம் காய்கறி இருக்கோ, வாழை மரம்னா ஒரு 50 இருக்கும், புளி மரம்னா 8 இருக்கும், அத்தி மரம்னு உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் 2 வச்சுருக்காருங்க. எல்லா செடி எல்லா கொடியும் அந்த 10 அடி வரப்பில் போட்டு வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் மட்டும்தான் அது ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் வேலை. ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டா ஒரு முறை மழை வந்தால் அது ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுதுங்க, அது வத்துறதே கிடையாது. அவர் 25 வருஷமாக ஒரே தண்ணி வச்சு பயிர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் காலைல எழுந்திரிச்சு போவாராமா. காலைல எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டு தக்காளி 4 கிலோ, ஒரு 10 தேங்காய், 2 மாங்காய் அப்படின்னு அங்கே இருக்கிற கீரை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வருவாராமா. அவங்க கிளம்புறதுக்கு முன்னால் அவங்க மனைவி சொல்லுவாங்களாமா, ஏங்க எனக்கு 4 கிலோ தக்காளி வேணும், கொஞ்சம் பச்சை மிளகா வேணும்னு நோட் பண்ணிட்டு மனைவி கேட்குறதெல்லாம் கடையில் போய் வாங்க மாட்டாராமா. அதான் விவசாயிங்கிறார். வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு எண்ணெய், ஒரு பருப்புன்னு ஏதோ 4 பொருள் வேணால் வாங்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, புடலங்காவை எப்போ நீங்கள் போய் கடையில் வாங்குறீங்களோ நீங்கள் விவசாயி எல்லாம் என்று சொல்கிறார். அவர் அங்கே தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மனைவிக்கு வேணுங்கிறத கொஞ்சமாக கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் பக்கத்து மளிகை கடையில் கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கிட்டு வருவாராமா. டெய்லி காசு சம்பாதிக்கிறவன் தான் விவசாயிங்கிறாங்க. இப்படி எப்போ மழை வரும், எப்படி மழை வரும், எப்படி மேகமாக மாறுது, எந்தெந்த பயிர் எப்படி விளைவிக்கணும், எப்படி உரமே ஒரு உரம் போடாமல், ஏன் வேலைக்கே வைக்காமல் எப்படி விவசாயம் பண்ணுறது சொல்லித்தராருங்க. இதெல்லாம் அந்த 1:9 மேங்கோவில் இருக்குது.
நான் இப்போ நான் இன்னையிலேருந்து பேச போகிறதெல்லாம் அந்த மெயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எக்ஸ்பிளனேஷன். திரு ஞானப்பிரகாசம், மயிலாடுதுறை, தமிழர் விவசாயம். அடுத்தது எல்ஐசி பாலிசி சம்பந்தமா, இபிஎஃப் சம்பந்தமா, இஎஸ்ஐ சம்பந்தமா, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் மதுரையில் எனது நண்பர் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருடைய நம்பரும் அதில் கொடுத்துருக்குறேன். அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணணும். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஐடியா சொல்லுவார். அவர்கிட்ட ஏன் ஐடியா கேட்கணும்னு சொல்லிடுறேங்க. எல்ஐசியில் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவரை 2 முறை டீப்ரமோட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஹீலிங் 6-in-1 பேக் அப்படிங்கிற பேர்ல ஒரு பென்ட்ரைவ் நாம ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது 64 GB இருக்குங்க. அதுல 1 அக்குபஞ்சர் 40 மணி நேரம், 2 மலர் மருந்துகள் 8 மணி நேரம், 3 பிராணா மற்றும் முத்ரா 10 மணி நேரம், 4 தந்திரா 1 15 மணி நேரம், 5 தந்திரா 2 21 மணி நேரம், 6 அஸ்ட்ராலஜி 12 மணி நேரம். இந்த மொத்தத்தையும் ஒரே பென்ட்ரைவில் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்குறதுல என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பல வகுப்புகள் இந்த ஊரில் உலகத்தில் நடந்துட்டுருக்கு. அந்த வகுப்புகள் தெளிவாக இல்லை. ஆனால் நாம் கொடுக்கும் இந்த 6 வகுப்புகளும் தெளிவாகவும் இருக்கும், முழுமையாகவும் இருக்கும். அடுத்தது, பல வகுப்புகள் ரொம்ப காஸ்ட்லியாக, செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே குறைந்த விலையில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. 3 முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த வகுப்பு நீங்கள் போனாலும் ஷூட்டிங் எடுக்க விட மாட்டாங்க, ரெக்கார்டிங் பண்ண விட மாட்டாங்க, ஆடியோ ரெக்கார்டிங் விட மாட்டாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வகுப்பு முழுமையாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது, குறைந்த செலவில் இருக்குது. வீடியோ கொடுக்கறனால திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நன்றாக உங்களுக்கு புரிந்துவிடும். நான் சொல்கிற இந்த 6 வகுப்பை ஒருவேளை நீங்கள் தனித்தனியாக எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி திரிஞ்சு உலகமெல்லாம் போய் பார்த்து அறிஞ்சு வர்றதுக்கு பல லட்சங்கள் செலவாகுங்க. குறிப்பாக தந்திரா கிளாஸ் எல்லாம் நீங்கள் வேணால் யாராவது இருந்தால் போயிட்டு வந்தவங்கள கேட்டு பாருங்கள். இப்போ என்னோட குருநாதரே பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி பல லட்சம் மதிப்புள்ள அந்த அனைத்து விஷயங்களையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 6 விஷயங்களும் ஒரே பென்ட்ரைவில் 5000 ரூபாயில் உங்களுக்கு முழு விஷயங்கள் கிடைச்சிடும். திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக இருக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த பென்ட்ரைவ் www.ammii.com AAMMII.comல உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த வெப்சைட்டில் போய் ஆப்ஸில் போய் பார்க்க முடியாத நண்பர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொரியர் மூலமாக இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.